கொங்கு மண்டலத்தில் நவபாஷான பெருமாள் கோவில் இருக்குன்னு உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும்? சுமார் 2000 வருடங்கள் பழமையான இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களுக்கு முந்தின கோவில்னு சொல்கிறாங்க. இதனுடைய வரலாறு கூட சென்னையில் கன்னிமாரா நூலகத்தில் இருக்குன்னு பதிவுகள் இருக்குது. முந்தைய காலத்தில் பெருமாள் பாதத்தில் இருந்த நவபாஷானத்தை திருடங்க வந்து சுரண்டும் போது ரத்தம் வடிஞ்சிருக்கு. அதை பார்த்து வருந்தின தாயார் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்காங்க. அதை இப்போவும் நம்ம நேராகவே பார்க்கலாம். ராமர், அனுமான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறதுனால கருவறைக்கு முன்னாடியே கோதண்டராமர் சிலையும் வீர ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் இருக்கு. கருடாழ்வாரை கடந்து உள் சன்னதிக்குள்ள நுழையும் போது பழனி முருகரும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் கலந்த மாதிரி இந்த பெருமாள் மிக பிரம்மாண்டமா நம்மளை வரவேற்கிறது மாதிரியே இருக்கிறது அழகோ அழகு. வெளி சுவர்களில் நந்தி பெருமாளை வணங்குற மாதிரியான வடிவங்களும் மிகப்பெரிய வரலாற்று கல்வெட்டுகளும் அமைஞ்சிருக்கு. அதை கடந்து வரும்போது தும்பிக்கையாழ்வார், லக்ஷ்மி ஹயக்ரீவர், சுதர்சன சக்கரத்தாழ்வார், வீர ஆஞ்சநேயர் இவங்களுடைய சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. அப்படியே வெளிகோபுரத்தை தரிசனம் செய்யும்போது இந்த கோவிலுடைய அழகே ரம்மியமாக காட்சியளிக்குது. பரமபத வாசலை கடந்து வரும்போது லக்ஷ்மி தாயார் துளசி செடி வடிவில் அமைஞ்சிருக்காங்க. தீர்த்த கிணறும் உள்ளேயே இருக்கு. எப்பேற்பட்ட நவகிரக தோஷங்களும் இந்த பெருமாளை வணங்கும் போது உடனே விலகி போகுங்கிறது ஐதீகம். நம்ம வேண்டின வரம் ரெட்டிப்பா கிடைக்குங்கிறதும் ஐதீகம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டியது இந்த நவபாஷான பெருமாள் கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ கருணாகர வெங்கட்ரமண பெருமாளா காட்சி தராரு. கருணையுள்ளம் கொண்ட இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சா வாழ்க்கையில் எல்லாவித யோகங்களும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. முக்கியமாக தத்து பரிகாரம், ஆயுள் ஹோமம் இதெல்லாமே இந்த கோவிலில் செய்யும்போது கெட்ட நேரங்களுடைய பாதிப்புகள், கிரக பாதிப்புகள் நீங்கி போகும். இந்த கோவிலுக்கு அருகிலேயே அனுமந்தராய சுவாமி கோவிலும் வேணுகோபால சுவாமி கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த 3 கோவில்களுக்கும் சுரங்கப்பாதையும் இருக்குங்கிறது கூடுதலான தகவல். திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து அன்னூர் ரோட்டில் கருவலூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெருமாளை பிரிய எண்ணம் இல்லைன்னாலும் நிறைவான மனசோட அங்கிருந்து கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு ஆலய பதிவில் சந்திக்கலாம். அவினாசியிலிருந்து ஸ்ரீ ஹரிப்ரியா ஜோதிடர். வணக்கம்.